வானங்களையும் பூமியையும் படைத்து நமக்காக அகிலங்கள் ஒவ்வொன்றையும் படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்குமான அந்த இறைவனுக்கு எல்லா புகழும். இதுக்கு என்னன்னா குர்பானி தியாகம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு உணர்வாக, ஏன்னா இறைவன் உணர்வு உணவு ரெண்டும் கொண்டு தான் வாழ்க்கை அமைச்சிருக்கான். மனிதன் உணவு பக்கமே, உணர்வு தான் வாழ்க்கையாக இருக்குது. நம்ம அதை கொண்டு குர்ஆனில் கொண்டு நம்ம எப்படின்னு பார்ப்போம். அத்தியாயம் 42:11. வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவனே உங்களுக்காக உங்களிலிருந்தே துணை புரிவர்களையும் கால்நடைகளிலிருந்தும் அவற்றின் இனங்களையும் படைத்து அதை கொண்டு உங்களை பரவ செய்கின்றான். அவனை போன்று ஏதுமில்லை, அவன் செவியேற்பவன் பார்ப்பவன். குர்ஆனை படிக்கும்போது சிந்தனையோட உணர்வோட உள்ளசத்தோட வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம பார்க்கணும். இப்போ வானங்களையும் பூமியையும் படைத்தவன், வானத்தில் தான் வாழ்வாதாரம் இருக்குங்கிறான். உங்களுக்கு வாழ்வாதாரம் வானத்தில் இருக்குது, பூமியை வாழ்க்கையாக்கி வச்சுருக்கீங்க. வாழும் தலமாக பூமியையும் வாழ்வாதாரம் வானத்தில் இருக்குது. இப்போ இந்த வானங்கள்லேருந்து பூமி வரைக்கும் யாருக்காக படைச்சிருக்காங்க? அந்த மனிதனை வாழ வைப்பதற்கு தான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும். 7 வானங்களும் பூமியும் இன்னும் வானத்தில் உள்ளவற்றையும் பூமியோட அனைத்துமே இந்த மனிதனை வாழ வைக்கிறது. வேறு எதுக்காக யாருக்காக கிடையாது. இறைவன் தேவையில்லை, அவனுக்கு தேவையில்லை. இறைவனுக்கு வானங்க பூமி தேவையில்லை, வானத்தில் உள்ளவையும் பூமியிலையும் அவனுக்கு தேவையற்றவன். இப்போ மனிதனை வாழ வைப்பதற்கு தான் இவ்வளோ பிரமாண்டமான ஒரு அமைப்பு, இவ்வளோ பிரமாண்டமான ஒரு படைப்பு. இது அனைத்து உயிரினங்களையும் படைச்சிருக்கான். யாரை? மனிதனை வாழ வைப்பதற்காக, மனிதனை வாழ வைப்பதற்காக அனைத்து உயிரினங்களையும் இன்னும் அனைத்து படைப்புகளையும் படைச்சிருக்காங்க. எதுக்காக படைச்சிருக்காங்கன்னா மனிதனை வாழ வைப்பதற்கும் அந்த உணவும் ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவனே உங்களுக்காக உங்களிலிருந்தே துணை புரிவர்களையும், தனியாக படைக்கலை, ஆணையும் பெண்ணையும் கொண்டு படைச்சிருக்கான். 2 பேர் தான் உலகத்தில். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 பேர் தான், ஆண் பெண் 2 பேர் தான் ஒருத்தர் துணையாக படைச்சிருக்கான். இப்படி உங்களுக்கு துணையாகவும் உங்களுக்கு உதவி புரிவதற்காகவும் கால்நடைகள் அவற்றின் இனங்களையும் படைச்சிருக்காங்க. மனிதனுடைய வாழ்வாதாரமே பொருளாதாரம் கிடையாது, அருளாதாரம். பொருளாதாரம் மாறிப்போச்சு, வாழ்வியல் மாறிப்போச்சு. அருளாதாரம்னா என்ன? வானம் ஒளிய பூமி வேலையை வாழணும். வேளாண்மை தான் முக்கியத்துவம். மனிதன் உணவு பக்கமே. அப்போ அந்த உணவு எங்கேருந்து இருந்துச்சுன்னா வானம் ஒளியுது, பூமி வேலையுது, வேளாண்மை. இப்போ அந்த கால்நடை அதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அது உணவாகவும் இருக்குது, இன்னும் அதில் பல தேவைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். கால்நடைகள் அவருடைய இனங்களையும் ஜோடியாக படைச்சுங்கிறான். அதை கொண்டு உங்களை பரவை செய்கின்றான், உங்களை வாழ செய்கின்றான். அவனை போன்று எதுவும் இல்லை, அவன்தான் செவியேற்பவன் பார்ப்பவன். அவங்களுடைய பிரார்த்தனை அவன் பக்கமே இருக்கட்டும். இன்னும் அவங்கள கவனித்தவனா உற்று நோக்கியவனா இருக்காங்க. 36:72. மேலும் அவர்களுக்கு கீழ்ப்படியுமாறு, மனிதனுக்கு கீழ்ப்படியுமாறு, எவற்றை? வானங்களிலிருந்து பூமி வரைக்கும் உள்ள ஒவ்வொரு படைப்பையும் மனிதனுக்கு கீழ்ப்படியுமாறு வசப்படுத்தியிருக்காங்க, கீழ்ப்படியுமாறு செய்துள்ளோம். ஆகவே அவற்றின் சிலவற்றை மீது நீங்கள் ஏறி சவாரி செய்வதும் இருக்கிறீர்கள், இன்னும் அவற்றிலிருந்து சிலவற்றை புசிக்கும் செய்கிறீர்கள். கால்நடையை பற்றியே பார்த்துருக்கோம், உணவை பற்றி. நம்ம கால்நடை இப்போ குர்பானின்ற பேரில் நம்ம பலியிடுறோமா இல்லையா? ஒவ்வொரு மதத்துலையும் ஒரு பலியிடுதல் இருக்கும், ஒவ்வொரு மதத்துலையும் ஒரு சடங்கு இருக்கும். மதமாலே சடங்கு இருக்கும். ஒவ்வொரு மதத்துலையும் ஒரு கோட்பாடு கொள்கை இருக்கும், அது ஒரு சடங்கு இருக்கும், பலியிடுறது.
இப்போ ஒரு முக்கிய நோக்கம் என்ன, முதல்ல குறிக்கோள் என்ன, எதுக்காக பலியிடுறோம்? மற்ற மதத்தில் வந்து கடாய் வெட்டுவாங்க இல்லையா, இஸ்லாத்தில் வந்து ஆடை அறுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அறுக்கணுன்ற அர்த்தம் போச்சு, அது வரலாறு வேறு இருக்குது, நம்ம வேதத்துலேருந்து மாறி பார்ப்போம். அதே மாதிரி கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது, அது பலிபீடங்களாக இருக்குது, ரத்தம் தெளிக்கிறதுலாம் இருக்குது. இப்போலாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அப்போ என்னென்னா வேதத்துலேருந்து மூலம் பார்க்கணும், எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, வாழ்வின் நோக்கம் என்ன, அதோடைய கரு என்னன்னு பார்க்கணும். முதல்ல அந்த கால்நடை எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, அவற்றில் அதாவது அந்த கால்நடைகள் அவற்றில் சிலவற்றின் மீது நீங்கள் ஏறி சவாரி செய்தும் இருக்கிறீர்கள், இன்னும் அவற்றிலிருந்து சிலவற்றில் புசிக்கவும் செய்கிறீங்கிற உணவுக்காக படைச்சிருக்கு. இப்போ தானே வாகனம்லாம் வந்துருச்சு, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் இருக்குது, குதிரை, ஆடு, மாடு, ஒட்டகம், கோவரி கழுதை இதெல்லாம் எதுக்காக சொன்னால் மனிதனுடைய வாழ்வியலில் ஒன்றி போயிருக்கும், அதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். அப்படி தான் அந்த வேளாண்மை அப்படி தான் படைக்கப்பட்டது. 23 21 அத்தியாயம் 23 21 நிச்சயமாக உங்களுக்கு கால்நடைகள் ஒரு படிப்பினை இருக்கிறது, அவற்றில் வயிற்றிலிருந்தும் நிச்சயமாக உங்களுக்கு கால்நடைகளிலிருந்து ஒரு படிப்பினை இருக்கிறதுங்கிற, அவற்றில் வயிற்றிலிருந்தும் நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம், இன்னும் அவற்றில் உங்களுக்கு அநேக பயன் இருக்கின்றன, அவற்றிலிருந்து உங்களுக்கு உணவாகவும் காக்கின்றோம். கால்நடையில் படிப்பினை இருக்குங்கிறான், அவற்றில் வயிறுகளிலிருந்து நாம் உங்களுக்கு புகட்டுகிறோங்கிறான். கால்நடை என்ன இருக்குது, பால் குடிக்கிறோம் இல்லையா, பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்குறோம், இன்னும் அவர்கிட்ட வந்து உணவாக ஆக்கிறேங்கிறான். என்ன எத்தனை இருக்குது பலனில் அப்படின்னா, கால்நடையில் அது உங்களுக்கு சவாரி செய்யறதுக்கும் இருக்குது, உழவு ஓட்டுறதுக்கும் இருக்குது, இன்னும் அதில் வந்து உணவாகவும் இருக்குது, பாலும் கொடுக்கப்படுது, இன்னும் அதில் கதகதப்பும் இருக்குங்க. இன்றைக்கி நிறையா வந்து அதில் தான் தோல்லேருந்து ஆடைகள்லாம் செஞ்சுக்கிறோம். இப்போ இதில் படிப்பினை இருக்குங்கிறான், கால்நடையில் படிப்பினை இருக்குது. இன்னும் கால்நடைகளை அவனே உங்களுக்காக படைத்து அவற்றில் கதகதப்பும் பலன்களும் இருக்கின்றன, அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள். ஒவ்வொரு வசனம் படிக்கும் சிந்திக்கிறோம். கால்நடையோடு நம்ம ஒன்று, இன்னைக்கு கால்நடை நம்மகிட்ட இல்லையே, நம்மகிட்ட என்ன இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, சைக்கிள் இருக்குது, இப்படி எல்லாமே வந்து உபகரணம் என்ன இருக்குது, சில மெட்டீரியலாக இருக்குது, உயிரினமாக இல்லை. உணர்வோட உயிரினமாக நம்மளோட சேர்ந்து இடம் படைச்சிருக்கான். மனிதனை படைக்கும்போது மனிதனுடைய வாழ்வியலுக்கும் வேளாண்மை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் இந்த கால்நடை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. கிராமத்து போனால் தெரியும், விவசாயிகிட்ட போனால் தெரியும், எவ்வளோ ஆடு வளர்க்குறாங்க, எவ்வளோ மாடு வளர்க்குறாங்க. இந்த கால்நடைகளை வளர்த்து அதுலேருந்து அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டுக்கிறாங்கன்னு தெரியும். அதெல்லாம் நம்ம வாழ முடியாது. இது வேளாண்மை இல்லாமல் விவசாயம் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா, வாழ முடியாது. ஆனால் அது அழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ இது விளைநிலங்கள்லாம் விலை பேசி விளைநிலமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு உணவுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. அப்போ வாழ்வாதாரம் எதுன்னு சொன்னால் வாழ்வாதாரங்கிறது உணவு தான், மனிதன் உணவு பக்கமே. 16:5 இன்னும் கால்நடைகளையும் அவனே உங்களுக்காக படைத்தான், அவற்றில் கதகதப்பும் இருக்கிறது தான். இந்த தோள்கள் எல்லாம் செய்கிறாங்களே, ஆடைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, கால்நடைகளை தோள்கள் தான் ஆடையெல்லாம் செய்கிறாங்க. அப்படின்னு கதகதப்பும் இருக்குது, பலன்கள் இருக்கின்றன, அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள். மேலும் மிக்க கஷ்டத்துடமின்றி நீங்கள் சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களுக்கு சுமந்து செல்கின்றன. அப்போல்லாம் குதிரையில் தான் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒட்டகம் எப்படி பயணம் பண்ணுறாங்க, பாலைவனத்தில் பாருங்கள், ஒட்டகம் சொல்லுவாங்க, பாலைவனம் கப்பல்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தில் ஒட்டகம் இருக்குது, அது எப்படி அதில் சவாரி செஞ்சுட்டு இருந்தாங்க. குதிரையில் சவாரி செய்வாங்க, கோவரி கதையில் சவாரி செய்வாங்க, இன்னும் கழுதையில் மூட்டை சுமக்கும். மனிதனுக்கு எவ்வளோ பலன் இருக்காரு. இது இல்லாமல் அதுலேருந்து உணவாகவும் ஆக்கிறோம், அதில் ஆடைகளும் இருக்குது, அது கூட கூடாரம் அமைச்சிருப்பாங்க அந்த தோள்கள்லேருந்து. அப்போ இறைவன் பாருங்கள், இயற்கையோட ஒண்டி வாழ்றதுக்கு எல்லா வசதியும் படைச்சி வச்சுருக்கான். அவ்வளோ அழகான படைப்பாளன். மனிதனை படைச்சிட்டு மனிதனுக்காக அகிலங்களையும் படைச்சு அவன் தேவைகளையும் கூடவே படைச்சிருக்கான். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த இயற்கையை விட்டு பொருள் பக்கம் திரும்பிட்டோம், சேரி பக்கம் திரும்பிட்டோம், அருளை விட்டு பொருள் பக்கம் திரும்பிட்டோம், ஞானங்கள் இல்லை, அறிவு பக்கம் திரும்பியாச்சு. இப்போ நம்ம துன்பத்துக்கு கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நோய்க்கு வறுமை காரணம் எல்லாமே இந்த இயற்கையிலேருந்து திரும்பினால தான். சரி, அப்போ கஷ்டமின்றி நீங்கள் சென்றிட முடியாத ஊர்களுக்கு அவை உங்களை சுமந்து செல்கின்றன. இன்னும் உங்களுடைய இறைவன் இரக்கமுடையவன், அன்புமிக்கவன், மனிதன் மீது மிக்க இரக்கமுடையவன், அன்புமிக்கவன். இன்னும் குதிரைகள், கோவரை கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறி செல்லவும் அலங்காரமாகவும் இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் உங்கள் படைத்திருக்கின்றான். மனிதனுக்காக இத்தனை படைச்சிருக்கேங்கிறான். இன்றைக்கி நம்ம அதிசயமாக பார்க்குறோம், குதிரையை பார்த்தா, கழுதையை பார்த்தா, நீ கழுதையெல்லாம் பார்க்கல, அதை பார்த்தா அதிசயமாக பார்ப்போம். ஆடு மாடெலாம் பார்த்தோன்னா ரொம்ப அதிசயமாக பார்க்க முடியாது. பிள்ளைங்களாம் அப்படி தான், பாடத்தை புக்கில் படிக்கிறதோட சரி, கிராமத்துக்கு கூட்டு போகணும், ஐயோ மாடு அப்படிங்குவாங்க, ஆடு அப்படிங்குவாங்க. எப்படி அதெல்லாம் ஒன்றி நம்மளோட வாழணும். என்ன இருக்குது இன்றைக்கி, எது நம்மள்ட்ட இல்லை.
எல்லாம் பொருளாக மாறி போச்சு, அறிவாக மாறி போச்சு. எல்லாம் பணம் மட்டும்தான் நிற்கும். வாழ்வாதாரம் போய் பொருளாதார பக்கம் திருப்பிட்டோம். அருளாதாரம் தான் வாழ்வாதாரம். ரெண்டு விஷயம் இருக்குது. வாழ்வாதாரங்கிறது அருளாதாரமா பொருளாதாரமா இல்லையா? அப்போ முதல்ல நமக்கு வாழ்வாதாரமாக படைக்கப்பட்ட அதோடு வாழும்போது நமக்கு துன்பமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. மனிதன் உணவும் பக்கமே, உணர்வின் பக்கமே. உணர்வும் ரொம்ப அவசியமாக இருக்குது மனிதனுக்கு. உணர்வு எது கொடுக்கப்படுன்னா உறவுகளை பேணிக் கொள்றதுக்காக. மனிதனை படைச்சாச்சு, மனிதனுக்கு உறவும் கொடுத்தாச்சு, உணவும் கொடுத்தாச்சு. இப்போ உணர்வை பேணிக்கொள்ளுங்கள், உணவையும் பேணிக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் உணவு தவறு விட்டோம், உணர்வையும் தவறு விட்டோம். உறவுகளில் நிறைய பகைமையும் வெறுப்பும், கோபம், சாபம், பகைமை, வெறுப்பு எல்லாமே இருக்கா இல்லையா? அதே உணவு தவற விட்டாச்சு. இன்றைக்கி உணவு போயிடுச்சு, இன்றைக்கி எல்லாமே கழிவாக மாறி போச்சு. அசுத்தம் உணவு மாதிரி தான் இருக்குது, ஆனால் உணவு கிடையாது. வேறு வழியில் சாப்பிட்டு தான் இருக்கணும். அதில் நோய்க்கு ஆளாயிடுறோம், துன்பத்துக்கு ஆளாயிடுறோம், வறுமைக்கு ஆளாயிடுறோம். சரியா? அப்போ இயற்கை உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். முதல்ல கால்நடை அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இதில் இறைவன் உங்களுக்கு விலகி இருப்பது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கால்நடைகளில் எது உணவாக்கிக்கணும், எதை உங்களுக்கு பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. 16:115 உங்களுக்கு அவன் விலக்கி இருப்பதெல்லாம், அதாவது தடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் தானாக செத்தது, இரத்தம், பன்றின் இறைச்சி. தானாக செத்தது சாப்பிடக்கூடாது, பன்றின் இறைச்சி சாப்பிடக்கூடாது, இரத்தம் சாப்பிடக்கூடாது. எதன் மீது அல்லாத பெயர் கூறப்பட்டதோ அதுவுமே ஆகும். ஆனால் எவரேனும் வரம்பு மீற வேண்டும் என்று இல்லாமல், பாவம் செய்யும் விருப்பம் இல்லாமலும் நிர்பந்திக்கப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக கருணையாக இருக்கின்றார். நமக்கு தெரியல, இப்போ ஹோட்டல்லாம் போகிறோம், அதாவது எப்படின்னா தூய்மையான உணவான்னு தெரியாது, அறுத்ததா செத்ததான்னு கூட தெரியாது. அப்படிதானே? முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டில் நாமளே என்ன செய்ய, எதை நீங்கள் அறுத்துக்கலாம் அதை தவிர உண்ணாதீங்கன்னு சொல்கிறான். முடிஞ்சளவு நம்ம பார்த்து அறுத்ததாக இருக்கணும், நம்ம வளர்த்து நம்ம பார்த்து அறுத்ததாக இருக்கணும், இல்லை நம்ம அறுத்ததாக இருக்கணும், இல்லை அறுத்தது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா செத்தது கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அடித்து சாகடிச்சிடுவாங்க. அப்போ அது ஏன் அசுத்தம் அப்படின்னு சொன்னால், அறுக்கிறதுலையும் செத்ததுலேயும் உள்ள வித்தியாசம் இருக்குது. உயிரோடு இருக்க அறுக்கும்போது, அது ரத்த நாணங்கள் அறுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ளே இருக்க கழிவுல ரத்தமெல்லாம் வெளியே வச்சுன்னா கழிவுலாம் வெளியே போயிடும். அது ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறேன். அடுத்து பார்ப்போம். 5:3 அது மறுபடியும் அது பாருங்கள், அப்படி விளக்கம். 5:3 செத்தது இரத்தம், பன்றின் இறைச்சி, அல்லாதவற்றின் பெயர் அதன் மீது சொல்லப்பட்டது. கழுத்தை நெரித்து செத்தது, அடிபட்டு செத்தது, கீழே விழுந்து செத்தது, கொம்பால் முட்டப்பட்டு செத்தது. செத்ததெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறேன். விலங்குகள் கடித்தவையும் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்குது. விலங்கு கடித்து செத்தது, கொம்பால் முட்டை செத்தது, கழுத்து நெரித்து செத்தது, இது எல்லாமே செத்து சாப்பிடக்கூடாது. உயிரோடு எதை நீங்கள் அறுக்கிறீங்களோ அதை தவிர சாப்பிடக்கூடாதுங்கிறோம். நீங்கள் எதை அறுத்தீர்களோ அதை தவிர பலிப்பீடங்களில் அறுக்கப்பட்டவை, அம்பு மூலம் நீங்கள் குறி கேட்பது, இவை யாவும் பாவங்களாகும். பலிப்பீடங்கள் அறுப்பு என்ன, வெட்டிடுவாங்க, அப்படியே பார்த்துருக்கோமா இல்லையா? அப்படி நிற்க வச்சு அப்படியே கழுத்து வெட்டிடுவாங்க, அதுவும் சாப்பிடக்கூடாது. அல்லாத பேர் கூறப்பட்டதுன்னா படைச்சனை தவிர, அதாவது படைத்தவனுடைய நினைவு கூறுதுன்னு அர்த்தம். நமக்காக இந்த அகிலங்களை படைச்சிருக்கான், 7 வானங்களை படைச்சிருக்கான், நமக்காக இந்த உயிரினங்கள்லாம் படைச்சிருக்கான், அந்த நினைவோட அவனுக்கு நன்றியோடு சாப்பிடுங்கிறான். வெறும் மந்திரம் மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவன் ஹலால் பண்ண. ஹலால்னா என்ன போல? ஹலால்னா இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது, ஹராம்னா இறைவனால் தடுக்கப்பட்டது. நம்ம உணவு மட்டுமே பார்க்குறோம் ஹலால் ஹராம் சொல்லி. வாய் கடைக்கு போனால் ஹலால் பண்ணிடுவாங்கப்பா, அது எல்லாரும் தெரியும். ஹலால்னா முதல்ல என்ன அப்படின்னா, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இறைவனால் தடுக்கப்பட்டது ஹராம். இது உணர்வுல இருந்து இருக்குது, குணத்தில் இருந்து இருக்குது. இப்படி பொய் சொல்கிறது ஹராம், உண்மை பேசுறது ஹலால். உணர்வு ஹலால், உணர்ச்சி ஹராம். பணிவு ஹலால், பெருமை ஹராம். இப்படி நம்ம அந்த உணர்வு உணர்ச்சி ரெண்டு பார்க்கணும். இதுலேருந்து தான் வருது, இதுலேருந்து ஹலால் ஹராம். இறைவன் அதை தான் சொல்கிறான். அழகிய செயல் இது, அழகிய செயல் தான் ஹலால், தீய செயல் ஹராம். அப்படி தானே? அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறதில்ல, உணர்வை பார்க்குறதில்ல, உணவு மட்டுமே பார்க்குறோம். அது நம்ம இந்த மாംசத்தை மட்டுமே பார்க்குறோம். இந்த வேதம் எல்லாத்துக்கும் வழிகாட்டுது, எல்லாத்துலேருந்து நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இதெல்லாம் சொன்னால் எதெல்லாம் செத்தது ரத்தம். இன்றைக்கி ரத்தம் பார்த்தீங்கன்னா எல்லா மட்டன் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வாங்கி பொரியல் பண்ணி ரத்தத்துக்கே ஒரு ஆள் நிற்பாங்க, ஒரு கூட்டம் நிற்கும். அது கழிவுன்றது தெரியல, ரத்தங்கிறது அது கழிவு, அது நோய் காரணமாக இருக்குது. இப்போ ரத்தம் சாப்பிடக்கூடாது, செத்தது சாப்பிடக்கூடாது. எப்படிலாம் செத்தது? கழுத்து நிறுத்தி செத்தது பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் அப்படி கழுத்தை முறிச்சு எடுத்துருவாங்க, அப்படியே அது சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இப்போ கழுத்து நிறுத்தி செத்தது, அடிபட்டு செத்தது, கீழே விழுந்து செத்தது, கொம்பால் முட்டப்பட்டு செத்தது, விலங்குகள் கடித்து உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன. எதை நீங்கள் அறுத்தீர்களோ அதை தவிர உண்ணாதிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து தூய்மையான உணவாக இருக்குது, மற்றதெல்லாம் அசுத்தமாக இருக்குது.
எது தூய்மையானது? நீங்கள் எதை அறுத்தீங்களோ அது தவிர மற்றது அசுத்தமானது, அறுத்தது தூய்மையானது. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல நம்மளே அந்த கால்நடையை வளர்த்து நமக்கான உணவு இருக்குமா இல்லையா? ஏன் உணவளிக்கிறதும் பிரதானமாக இருக்குது. இறைவன் சொன்னால் உணவளிங்கள் அப்படிங்கிறான். ஏன் உணவளிக்கணும்? ஒரு ஆடு அறுத்து அதை பங்கிட்டால் என்ன ஆகும்? ஒரு ஆடு ஒரு 15 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன், அது பங்கிட்டால் எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு 100 பேர் சாப்பிடலாம். ஒரு ஆள் 150 கிராம் கணக்கு வச்சா 100 பேர் சாப்பிடலாம். ஒரு மாடு எடுத்தால் இன்னும் அதிகமாக சாப்பிடலாம். ஒரு ஒட்டகம் எடுத்தால் இன்னும் அதிகமாக சாப்பிடலாம். அப்போ உங்களுடைய வளர்ப்பு பிராணி அதில் நம்ம எந்த கஷ்டப்படுறதில்லை. எப்படி நம்ம ஆடு மாடு வளர்க்குறோம் அப்படின்னா அதில் எந்த நமக்கு சிரமமும் கிடையாது. அதை பாடு பில்லி மேயுது, அதை வளர்க்குறோம், அது நம்ம முதலீடு எதுவும் கிடையாது. இறைவனாக அதை வந்து பராமரிக்கிறான். அதுலேருந்து நீ கொடுக்குங்கிறான். உங்கள்கிட்ட இருக்க கால்நடைகள்லேருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு உணவளிக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போது ஒரு ஆடை அறுத்தால் எத்தனை பேர் சாப்பிட்லாம், ஒரு மாடு அறுத்தால் எத்தனை பேர் சாப்பிட்லாம், ஒரு ஒட்டகம் அறுத்தால் எத்தனை பேர் சாப்பிட்லான்னு புரிய வைக்கிறான். அப்போ உணவு நிறையா பேர் விசாலமாக போகும். ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நடைமுறையில் குர்பானின்ற பேரில் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும், அந்த 10 நாள் மட்டும் குர்பானி கொடுவோம். அந்த 10 நாளில் எத்தனை கோடி அறுக்கப்படுது, எத்தனை லட்சமாக அறுக்கப்படுது. இந்த ஒரு நாள் மட்டும் அது சடங்கு தானே. எத்தனை உயிர், அதாவது உணவு பசி இருக்குது, அதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது, நாள் கிழமையெல்லாம் கிடையாது. எந்த நாளும் பசிக்கும், எந்த நேரமும் பசிக்கும். அப்போ உணவு எந்த காலம் கொடுக்கலாம் இல்லையா? அந்த 10 நாளில் மட்டும்தான் கொடுக்குன்றது கிடையாது. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அன்றைக்கி தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, பசிக்கிறது எல்லாத்துட்டும் இருக்குது. அப்போ எல்லா நேரமும் இருக்குது, அதுக்கு நேரங்காலம் கிடையாது, நாள் கிழமை கிடையாதுன்னா எப்போ வேணால் உணவு கொடுக்கலாம்ல. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ அதான் உணவளிக்க தான் இறைவன் சொல்கிறான். ஏன்னா ஒரு உயிரை கொள்வது அவனுக்கு அவசியம் இல்லை, ஒரு உயிரை வாழ வைக்க தான் இறைவன் சொல்கிறான். ஒரு உயிர் கொள்வது இறைவனுக்கு பிடிக்குமானா இல்லை. ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்கு உயிரினம் படைக்கப்பட்டிருக்கு, அது உணவாக இருக்குதுங்க. சரி, இப்போ வெஜ்ஜு சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணும்னா வெஜ்ஜு சாப்பிடுங்கிறான். வெஜ்ஜுனா என்ன? கால்நடையெல்லாம் வெஜ்ஜு, ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் வெஜ்ஜு, அது பில்லு தான் சாப்பிடும், அது உணவாக்கிக்கலுங்கிறான். இது மிருகங்கள்லாம் வந்து நான்வெஜ், அது சாப்பிடக்கூடாது. இது மிருகங்கள்லாம் வந்து சிங்கம் புலி இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் வந்து ஒரு உயிரினோடு அடித்து சாப்பிடக்கூடியது, அதனால் அது சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு படைக்கப்பட்ட உணவாக்கப்பட்டது வெஜிடேரியன். வெஜிடேரியன் என்ன? கால்நடைகள்லாம் பிள்ளை தான் மேய். அப்போ அது தூய்மையானதுங்கிறேன். அப்போ என்ன, உணவளிக்கிறது தான் நோக்கமே, இறைவனுடைய நோக்கமே கிடையாது, உயிர் வாங்கிறது கிடையாது. யார் ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ உலகத்தை யாவரையும் கொலை செய்கிறாரோ, யார் உயிரை வாழ வைக்கிறாரோ உலகத்தை யாவரையும் வாழ வைக்கிறாரோ. அப்போ என்ன, உயிர் வாழ வைக்கிறது என்ன வேணும்? உணவு வேணும். அந்த உணவு தான் இறைவன் குறிப்பிட்றாங்க. அதான் சொல்கிறேன், உங்களுடைய ரத்தமும் உங்களுடைய மாமிசமும் இறைவன் அடைவது இல்லைங்கிறான். நம்ம அறுத்து கொடுக்கறதுனால ரத்தமும் மாமிசமும் அடைவது, ஏன்னா உள்ளச்சம் மட்டும் தான் அவன் அடையுங்கிறான். சரி, இப்போ என்ன செய்கிறாங்க? குர்பான் பேரில் எல்லாம் ஒருத்தமாக கொடுக்குறது. இதில் 3 பங்காக பிரிக்க வேண்டியது. என்ன செய்யுது? 3 பங்காக பிரித்து, ஒன்று ஏழைகளுக்கு, ஒன்று உறவுக்காரவங்களுக்கு, ஒன்று குடும்பத்துக்கு வச்சுக்கிறாங்க. இந்த ஏழை கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்குறாங்க பார்க்கணும் எடையை. அதே மாதிரி, ஏன்னா ஏழைகள் தான் வந்து ரொம்ப தேவையுடையவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தான் ரொம்ப குறைவாக கொடுப்பாங்க. உறவுக்காரர்கள் எல்லாத்துக்குமே இருக்கும், அவங்களும் ஆர்டர் எடுத்துருப்பாங்க, அவங்களும் குர்பானி கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? நானும் கொடுத்தேன் நம்பி கொடுப்பாங்க, அவங்களும் நான் கொடுத்துருக்கோம் கொடுப்பாங்க. இப்போ யாரும் இருக்கா, அவங்களுக்கு தேவை கிடையாது, தேவையுடைய அடை செய்யணும்ல. இப்போ யாருக்கு நிறையா கொடுக்கணும். அடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு உப்பு கொண்டம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு உப்பு கொண்டு வச்சுருப்பாங்க. இதுன்னு சொல்கிறான், உணவளியுங்கள். மற்றவங்களுக்கு உணவளிக்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் இங்கே நோக்கமே தவிர இது வந்து சடங்கு கிடையாது. திருதாசனம் பார்ப்போம். அத்தியாயம் 22:34. இன்னும் கால்நடையிலிருந்து அல்லாஹ் அவர்களின் தேவைக்கு ஆக்கியுள்ளவற்றின் மீது, கால்நடையிலிருந்து இறைவன் உங்களின் தேவை ஆக்கிவிட்டிருந்தது, உங்களுக்கு உணவாக தேவையாக்கியிருக்கான் இல்லையா, அதிலிருந்து அல்லாவின் பெயரை அவர் நினைவு கூறுவதற்காக தியாகம் செய்வதை ஒவ்வொரு மீதும் கடமையாக்கியிருக்கின்றார். தியாகம்னா என்ன? முதல்ல குர்பானி தான் அரபி வார்த்தை இல்லையா, அதுக்கு தமிழ் என்ன, அதில் மொழிபெயர்த்து என்ன ஆகும்? தியாகம்னு அர்த்தம், அர்ப்பணித்தல்னு அர்த்தம், விட்டு கொடுத்தல், பொறுத்து கொள்ளுதல், சகித்து, எல்லாமே அந்த உணர்வோடு வந்துடும். அப்போ குர்பானிங்கிறது அவருடைய அர்த்தம் என்ன? தியாகம் செய்ய, உங்களுக்கு போக மற்றவங்களுக்காக தியாகம் செய்யுங்க. உங்கள்ட்ட இருக்கிறதுலேருந்து மற்றவங்களுக்கு தியாகம் செய்யும். அப்போ தியாகம்னு என்ன அர்த்தம்? இது நம்ம இன்னும் வரலாறுல பார்ப்போம், இதெல்லாம் தியாகம்ன்றது பார்ப்போம். அப்போ தியாகம் செய்வதுன்னா உங்களிருந்து மற்றவங்களுக்கு கொடுங்கிறேன். உங்களுக்கு போக மிச்சமானது மற்றவங்களுக்கு கொடுங்க, அவங்களும் வாழ வைங்க. அப்போ கால்நடைகளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தேவை ஆக்கிவிட்டவர்களின் மீது அல்லாவின் பெயரை, அல்லாவுடைய பண்புகளை அவர் நினைவு கூறுவதற்காக தியாகம் செய்வதை ஒவ்வொரு மீதும் கடமையாக்கியிருக்கிறது. ஆகவே உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான். எனவே அவனுக்கே நீங்கள் முற்றிலும் வழிபட்டு உள்ளத்துடன் உடையவர்களாக நற்செய்தி கூறுகிறார், உள்ளத்துடன் இருக்கிறாக நற்செய்தி கூறுகிறார்கள். இன்னும் கால்நடைகள் அவற்றில் உங்களுக்காக அல்லாவின் அடையாளங்களிலிருந்தும் நாம் ஆக்கியிருக்கின்றோம்.
உங்களுக்கு அவற்றில் நன்மை உள்ளது. எனவே அவை நிற்கும் போதும் அல்லாவின் பெயரை நினைவு கொள்வீராக. நிற்கும் போது அர்த்தம் உயிரோடு இருக்கும்போது அர்த்தம். பிறகு அவை தங்கள் பாகங்கள் மீது சாய்ந்து கீழே விழுந்ததும், இப்படி அறுத்ததுக்கு அப்புறம் விழுந்துடும் இல்லையா, உயிர் பயிற்சின்னு வச்சுங்க. விழுந்ததும் அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், திருப்தியாக இருப்போருக்கும் இறப்போருக்கும் உண்ண கொடுங்கள். இவ்விதமே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கின்றான். நன்றி செலுத்தின உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து மற்றவங்க செய்யுங்க. இன்றைக்கி தானே வியாபாரம் போடல, பணம் கொடுக்க மனசு வருமா? வராது. ஆனால் உணவு கொடுக்க மனசு வரும் தானே. அதே மாதிரி உணவு வாங்கி சேர்த்து வைக்க முடியாது, பணத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம். யாரெல்லாம் காசு கேட்குறாங்க, பணம் கேட்குறாங்களோ கொடுத்தோம்னா, இன்றைக்கி ரோட்டை பிச்சை எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காசு வாங்கி சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க, பிச்சை எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவர் அதே தொழிலாது, அதே பொழப்பாயிடும். ஆனால் உணவு கொடுத்து பார்த்தா என்ன செய்ய முடியும்? உணவு வேணாங்கிறாங்க. ஏன்னா எனக்கு உணவு வேணாம், ஏற்கனவே நான் சாப்பிட்டேன். 3 வேளை உணவு தானே வேணும், ஒரு 3 பேர் கொடுத்தா போதும் இல்லை. ஆனால் 100 பேர்கிட்ட கையெழுந்துறாங்களா என்ன காரணம்? என்ன? அந்த பணத்து மேலே ஆசை. அதே உணவு என்ன போதுன்ற அர்த்தமாயிடும். போதுன்ற ஒரே விஷயம் உணவு மட்டும்தான். அப்போ உணவு கொடுங்கிறான் வீரன். யாருக்காவது உணவு கொடுங்க, காசாக கொடுக்காதீங்க, பணமாக கொடுக்காதீங்க. அதே மாதிரி அவங்களோட தேவையை பொறுத்து, யாருக்கு உடை வேணுமோ உடையை கொடுக்கலாம், யாருக்கு ஒரு தேவைகள் இருக்கோ அந்த தேவையை அறிஞ்சு கொடுக்குங்கிற. வெறும் உணவாக மட்டும் கொடுக்கக்கூடாது, பணமாக மட்டும் கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த உணவு கொடுக்கறதுல என்ன ஒரு பாக்கியம் இருக்குதுன்னு சொன்னால், பசியாரும் அவங்க உயிர் வாழும். அப்போது ஒரு ஆடு அறுத்தா எத்தனை பேர் சாப்பிட்லாங்கிறது அந்த உணர்வு புரிஞ்சுக்கணும். அது அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, வருஷத்துக்கு அந்த ஒரு நாளும் அந்த 10 நாள் மட்டும் கிடையாது, காலம் ஃபுல்லாக. அப்பப்போ அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க இறக்கப்படும் போது கொடுக்கலாம். அப்போ நாமளே அந்த கால்நடைகளை வளர்த்து அதை கொடுக்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு பெருசாக தெரியாது இல்லை. ஏன்னா குட்டி போட்டுகிட்டே இருக்குது. 2 ஆடு வச்சுருப்போம், 2 கோழி வச்சுருப்போம், 2 மாடு வச்சுருப்போம், 2 தான் வச்சுருப்போம். அது பார்த்தீங்கன்னா அது குட்டி போட்டு குஞ்சு பொறிச்சு, குட்டி போட்டு குஞ்சு பொறிச்சு அப்படியே வளர்ந்து பெருகிட்டே போகும். இப்போ என்ன செய்வோம் நம்ம? அதுலேருந்து ஒன்று கொடுக்க மனசு வரும் தானே, 2 கொடுக்க மனசு வரும் தானே. ஆனால் பணத்தை நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க தான் தோணும், இதில் கொடுக்க மனசு வராது. அதே மாதிரி வாங்கினவங்களும் செலவு பண்ண மனசு வராது. ஏன்னா பணம் அப்படி தான், நாளைக்கு நமக்கு வேணுமேன்னு தோணும். இது அப்படி கிடையாது, நாளைக்கு விலையுமேன்னு தோணும், இன்னொரு குட்டி போடுமேன்னு தோணும். பழங்கள் இருக்குது, அழுகி போயிருமே, விச்சுட்டா வீணாக போயிருமே கொடுத்துருவோம். அது பணம் இருக்குது, அது அழுகாது, வீணாக போகாது. ஆனால் ஜடம் தான். இப்படி உயட்டமான பழங்கள் இருக்குது, அது அழுகி போயிடும், வீணாக போயிடும்னு கொடுக்க மனசு வரும். ஆனால் பணம் அழுகாது, அது செத்து போன ஜடம் தான் அது. ஆனால் அதை சேர்த்து வச்சுட்ருப்போம், பத்திரப்படுத்திட்டு இருப்போம். இப்போ மன விசாலமாகணும்னு சொல்லி இயற்கையில் வாழ்ந்தால் மட்டும் மனசு விசாலமாகும். அதுக்கு தான் இறைவன் சொன்னால் நீங்கள் உணவளிங்க, உயிரை வாழ வைங்கிற. உயிரினங்களை வாழ வைக்கல, உயிரை வாழ வைங்க. உங்களுக்காக உயிரினம் படைக்கப்பட்டிருக்கு. அந்த உயிரினத்திலேருந்து உங்களை போன்ற மனித இனத்தை வாழ வைக்கிறதுக்கு உணவளிக்கிறது முக்கியம். அது உணர்வு ரொம்ப முக்கியமாக இருக்கும். 22:37 மாவிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாவை ஒருபோதும் அடைவதில்லை. பலிபடங்களை ரத்தத்தை கொடுத்துட்டு ரத்தத்தை தெளிக்கிறாங்க இல்லையா, ரத்தம் குடிக்கிறாங்க, ரத்தத்தை தெளிக்கிறாங்க, ரத்தத்தை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆனால் இறைவன் சொல்கிறேன், மாவிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாவை ஒருபோதும் அடைவதில்லை, கடவுள் ஒருபோதும் அடைவதில்லைங்க. ஆனால் உங்களுடைய உள்ளட்சம் தான் அவனை அடையும். இங்கே உள்ளட்சம் தான் முக்கியம், பயபக்தி தான் முக்கியம். அன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காண்பதற்காக அவனை நீங்கள் மேன்மைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஆகவே நன்மை செய்வதற்கு நற்செய்தி கூறுகிறார். முதல்ல கால்நடையை பார்த்துட்டோம், எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு பார்த்துட்டோம். இதெல்லாம் உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கு, உயிரினங்களை வாழ வைக்கிறதுக்காக. உயிரினங்கள் உயிரை வாழ வைப்பது, எந்த உயிர்? மனித உயிரை வாழ வைப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கு. இதில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கொடுத்தலேருந்து மற்றவங்க செலவு செய்யணும். அப்போ நாம் முதல்ல இயற்கையோடு ஒன்றி வாழணும். வேளாண்மையும் விவசாயம் ரொம்ப அவசியமாக இருக்குது மனிதனுக்கு. அதுதான் அவனுடைய வாழ்வாதாரம், அதுதான் அருளாதாரம். ஆனால் அதை விட்டு வெளியே வந்துட்டோம், அழிஞ்சிக்கிட்டே போகுது. இயற்கை அழிய அழிய, விவசாயம் அழிய, உணவு அழிய அழிய மனிதன் இனம் அழிஞ்சிக்கிட்டே போகும். எல்லா உயிரினும் வாழும். இப்படி மற்ற உயிரினம் மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினும் வாழும். ஏன்னா அதுக்கு தேவையில்லை, அது காட்டில் வாழும், அது தேவைகளை நிறைவேற்றிகிட்டே இருக்கும். நம்ம மனிதன் நாட்டில் வாழ்கிறதுக்கு விவசாயம் ரொம்ப முக்கியம். விவசாயம் அழிய வழி, இயற்கை அழிய அழிய மனித உயிரினம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நோயை கொண்டு வறுமை கொண்டு அழியும், பொருளாதாரத்தும் அஸ்டேட்டில் அழியும் இல்லையா. அதனால் அந்த இயற்கையோட வாழ்றதை இதை சொல்கிறான். நீங்கள் அது கொடுத்தது கொடுங்க, நான் தான் உங்களுக்கு வளர வைக்கிறேன், நான் தான் அதை பெருக வைக்கிறேன், குட்டி போட வைக்கிறேன், அது பெருக வைக்கிறேன். அதுலேருந்து நீங்கள் மொத்தம் கொடுங்கிறான். நான் கொடுத்தது கொடுங்கங்கிறான். நீங்கள் கொடுக்கணும், அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டாம். நான் எதை கொடுத்தனோ அதுலேருந்து கொடுங்கங்கிறான். சரியா? அடுத்து இப்போ தியாகம், குர்பான வெறும் பலியிடுறது மட்டும் கிடையாது. இங்கே தியாகம் தான் முக்கியம் குறிப்பிடுறது. உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்க கொடுக்கறது தான் தியாகமாக இருக்குது. இப்போ இப்ராஹிம் நபியுடைய வரலாறு பார்க்க முன்னாடி ஆதம் நபியிலேருந்து பார்ப்போம்.